சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போது தான் பார்க்க போகிறோம். முத்து ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்காரு. பாட்டிக்கிட்ட சொல்லிட்டோம், உங்கள் பிறந்தநாளை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாட போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டோமே, நம்மகிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் ஜீவா ஃபோன் அடிக்கிறாங்க. சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிறாங்க. முத்து நான் வந்துட்டு இந்தியா வந்திருக்கேன், ஏர்போர்ட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. மேடம் மீனம்பாக்கத்துக்கு தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம்பா வாங்க அப்படிங்கிறாங்க. நேராக மீனம்பாக்கத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் ஏற்றிக்கிட்டு சொல்லுங்கள் மேடம் எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. எப்பவும் போல் வழக்கம் போல் ஒரு ஹோட்டலுக்கு போகணும், அப்போ அங்கேயே போட்டுவோம் அப்படிங்கிறாங்க. அங்கேயே போகிறாங்க. அங்கே அவங்க ஃப்ரெண்டு தயார் நிலையில் இருக்காங்க. ஜீவா எப்படி இருக்க அப்படி இப்படின்னு கேட்க நல்லா இருக்கேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. முத்து ரொம்பவே சோகமாக இருக்காங்க. என்ன முத்து, நான் காரில் வரும்போதும் கேட்டேன், நீங்கள் ஒரு பதிலுமே சொல்லலை, அமைதியாகவே இருக்கீங்களே, என்ன எதுவும் கதையா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மேடம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஏதாவது பேசிகிட்டே வருவீங்க, மனசில் எதுவுமே வைக்க மாட்டீங்க, அதனால தான் உங்களே வந்து நான் ரெகுலராக கூப்பிட்றேன். பொதுவாகவே நான் டிரைவரை வந்து ஒரே ஆளாக நான் வச்சுக்க மாட்டேன். வேறு ஆட்களை தான் நான் ஆன்லைனில் யார் நம்பர் இருக்கோ கூப்பிட்டு பேசிட்டு முடிச்சுப்பேன். ஆனால் உங்கள் நம்பரை எதுக்கு வாங்கி சேவ் பண்ணி வச்சோம்னா, உங்கள்கிட்ட ஒரு ஞானம் இருந்துச்சு, ஒரு அன்பு இருந்துச்சு, உங்களையும் எனக்கு பிடிச்சிருக்கு, மனசு அளவாக பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் கூப்பிட்டேன். நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்றா ஏன்ட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ஒன்றுமே மேடம், கஸ்டமர்கிட்ட நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல மேடம் அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன கஸ்டமர்லாம் பார்க்காதீங்க, உங்கள் உறவினர் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி நினைப்பீங்க, அது மாதிரி நினச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த மாதிரி நீங்கள் உள்ளதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு இருந்துச்சுன்னா எங்கள் சொந்த உறவு விட்டு நான் எதனாலும் உள்ளதை சொல்லிட மாட்டோம், கஸ்டமர்கிட்ட சொல்ல தான் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை முத்து, இனியும் மனசில் வச்சுக்கோங்க, என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா உடனே சொல்லுங்கள், மறைக்காதீங்க, எனக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு என்னவோ எதுவோன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை மேடம், எங்கள் பாட்டிக்கு வந்து பிறந்தநாள் வருது, அதுக்கு வந்து என்னால் எதுவுமே செய்ய முடியல. எங்கள் பாட்டிக்கு வந்து ரெட்டை வடஞ்சங்கிலி ஒரு 2 லட்ச ரூபா செலவில் வாங்கி போடலான்னு பார்த்தா என்னால் முடியல மேடம், அது நினச்சி தான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஜீவா ரொம்பவே ஏங்கி சிரிக்கிறாங்க. சிரிச்சோன்னே, ஏன் முத்து இதை ஏன்ட்ட கேட்கணுன்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மேடம், கஸ்டமர்கிட்ட கேட்குறது நல்லா இருக்கா இல்லை மேடம் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, நான் உங்களை கஸ்டமராக நான் வந்து நீங்கள் உங்கள் கஸ்டமர் நீங்கள் நினைக்கிறீங்களா, அப்படி நினைக்காதீங்க, நம்மலாம் நாளைக்கு ஒரே நேரம் வரப்போகிறோம், நீங்கள் வந்து இப்படிலாம் பேசாதுங்க அப்படி இப்படிங்கன்னா. ஒரே நேரம் வரப்போகிறோமா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வேறு மாதிரி சொல்லிட்டேன், கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரே நேரம் தான் ஆக போகிறோம், நீங்கள் வந்து என்கிட்ட பணத்தை வாங்கிக்கோங்க, 2 லட்ச ரூபா வாங்கிக்கோங்க அப்படிங்க. இல்லை மேடம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. முத்து, தயவுசெய்து வாங்கிக்கோங்க, எனக்கு தலையே வெடிச்சிடும், நீங்கள் உங்களுக்கு என்ன ஆகுதோ ஏதாகுதுன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஏதாவது ஒன்றா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே அவங்க ஃப்ரெண்டு சிரிச்சிட்டே இருக்காங்க. ஆஹா, முத்துக்கெலாம் ஆட்டையை போட்டுதா போலையே, முத்தை வந்து ஒரு வேளை வாழ்க்கை துணையாக்க நினைக்காளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜியோவோட ஃப்ரெண்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சோன்னே சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜியோட்ட கார்டை கொடுக்குறாங்க. கார்டை கொடுத்து ஏடிஎம் எடுத்து கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. ஏடிஎம்மில் 2 லட்ச ரூபா வருமா அப்படிங்க. ஏன் கார்டுக்கு வரும், பிஸ்னஸ் கார்டு தானே, கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. ஏடிஎம் போகிறாங்க, 2 லட்ச ரூபா எடுக்கிறாங்க. எடுத்துக்கொண்டு முத்து பிடிங்க அப்படிங்கிறாங்க. மேடம் வேண்டாம் மேடம் அப்படிங்கிறாங்க. அவன் ஜீவா முடிவெடுத்துட்டால, ஜீவா கொடுக்கக்கூடாதுன்னா யாருக்கும் கொடுக்க மாட்டான், அவள் கொடுக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் வாங்கிக்கோங்க, அப்போ தான் கிடைக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே 2 லட்ச ரூபா வாங்கிக்கிறாங்க. மேடம் ரொம்ப நன்றி, நான் கடனாக உங்களுக்கு வாங்கி தந்துடுவோம் மேடம் அப்படிங்கிறாங்க. முத்து, நான் உங்களுக்கு கடனாக தரல, கிஃப்டாக தான் தந்திருக்கேன், தயவுசெய்து இந்த பணத்தை எனக்கு திருப்பி தந்து உங்களுக்கும் எனக்கும் இருக்க உறவை வந்து நீங்கள் கெடுத்துடாதீங்க. நான் வந்து கார் புக் பண்ணும்போது கூட எதுக்கு உங்களுக்கு அட்வான்ஸாக இன்றைக்கி வாடகை போட்டு விட்டேன் அப்படின்னா, நீங்கள் எனக்கு இவ்வளோ மேடம்னு சொல்லும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கும், நீங்களும் நானாக வந்து பணத்துக்காக பிரியக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மேடம் லைன் வேறு மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து நினைக்காரு. சரி மேடம் ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. முத்து, நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், என்னை வந்து பிறந்தநாள் பார்ட்டிக்கு கூப்பிடணும் உங்களுக்கு தோணலையா அப்படிங்கிறாங்க. உடனே மேடம் கண்டிப்பாக நீங்கள் வரணும் மேடம், நீங்கள் இல்லைன்னா நான் என்னால் வந்துட்டு கண்டிப்பாக ரெட்டை வடஞ்சங்கிலி போட்டிருக்கவே முடியாது, வச்சுருக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை முத்து, நீங்கள் பணமெல்லாம் திருப்பி தர வேண்டாம், நீங்கள் பாட்டிக்கு நான் கொடுத்த கிஃப்டாக இருந்து கிடட்டும் சரியா அப்படி அப்படிங்கிறாங்க. நான் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு பேப்பர் எட்டும் அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்டு ஒரு பேப்பர் எடுத்து கொண்டு கொடுக்காங்க. அதில் நோட் பண்ணிக்கிறாங்க. நோட் பண்ணிவிட்டு, முத்து நானும் ஒரு கிஃப்ட்டு பாட்டிக்கு போடுவேன் அப்படிங்க. போடலாமா அப்படிங்கிறாங்க. மேடம் நீங்களே 2 லட்ச ரூபா வந்துருக்கீங்க, நான் போட்டதே கிஃப்ட் தானே மேடம் அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க பாட்டிக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு கிஃப்ட்டு கொடுப்பேன், அதுவும் உங்கள் முன்னிலையில் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே கண்டிப்பாக வாங்க மேடம், நானும் எதிர்பார்க்குறேன் உங்களை அப்படிங்கிறேன். கண்டிப்பாக வரும்போது எது எப்படியோ நான் கண்டிப்பாக உங்களை அப்போ பார்க்கறதுக்கு உங்கள் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. ஆனால் நான் போய்ட்டு வர மேடம் அப்படிங்கிறாங்க. கூட கொஞ்சம் நேரம் இருக்கக்கூடாதா முத்து அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் கூட கொஞ்சம் நேரம் இருக்கலாம்,
நான் வந்துட்டு அந்த செயினை வந்து என் வீட்டுக்காரியை கூப்பிட்டு போய் எடுக்கணும் மேடம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து போனோன்னா அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்னடி முத்துக்கு பயங்கரமாக ஆட்டையை போடுதா அப்படிங்கிறாங்க. இல்லை நல்ல பையனாக இருக்குல்ல, இப்படி ஒரு பையன் கிடச்சிருந்தா நான் ஏன்டி தப்புக்கு மேலே தப்பு பண்ண போகிறேன், இப்போ ஓரளவு தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பையன் கிடச்சா வாழ்க்கையில் செட்டில் ஆயிரும் முன்னாடி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஏண்டி இவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு கொண்டு போய் நகை எடுக்க போகிறாங்க, உனக்கு கல்யாணம் உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் தான், இப்படி பையன் எனக்கு வந்து 2ஆம் தரமாக நான் கட்டினா கூட நான் சம்மதம் தான் எனக்கு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஜீவா, நீ இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணி பெரிய லெவலுக்கு போய்ட்டு அவன் சாதாரண டிரைவர் அப்படிங்கிறாங்க. சாதாரண டிரைவராக இருந்தால் காதலிக்க கூடாதா யாரும் அப்படிங்கிறாங்க. அவன் அடுத்தவன் புருஷன் அப்படிங்கிறாங்க. அது வந்து உலகத்துக்கு தான், என் மனசுக்கு இல்லை. எனக்கு முத்தை பிடிச்சிருக்கு. அவனை வந்து கெட்டினாலும் சரி தான், கெட்டலனாலும் சரி தான், அவன் இருக்க அந்த இடத்துல நிற்கிற அந்த இடத்துல நான் நிற்கணும்னு ஆசைப்பட்றேன். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. தப்பில்லை அப்படிங்கிறாங்க. நானே எப்போமாவது கனடாவிலேருந்து வரப்போகிறேன், வரும்போது முத்து கூட இருக்கிற நிமிஷத்தில் அந்த நிமிஷத்தில் அவன் பக்கத்தில் நிற்கணும், அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் வந்து நான் அவனை நம்ம டிரைவராகவே ரெகுலராக அவனை கூப்பிட்டுட்ருக்கேன். பார்த்த முத நாளே எனக்கு பிடிச்சி போச்சு. அவங்க வீட்டில் வேறு ஃபங்க்ஷனு, கண்டிப்பாக போகணும், நம்மளாம் சேர்ந்து போகணும் அப்படிங்கிறாங்க. நான் வரல, நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ வர அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வரல அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரி ரைட்டு, அதெல்லாம் போகும். அந்த கட்டடம் எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. கட்டடம் அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை வாடகை வாங்கினியா வச்சே என்ன வரும் அப்படிங்கிறாங்க. வாடகைலாம் வாங்கி வச்சுருக்கேன், அது கணக்கு உன்ட்ட காமிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி அதை காமி அப்படிங்கிறாங்க. கணக்கெல்லாம் காமிக்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு நினைக்காங்க, ஜீவா வந்ததும் வராமல் கணக்கு கேட்கலாம், நம்மளே நம்ப மாட்டேங்களா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. ஜீவா நீ என்ன நம்பலையா, நம்ம 4 பேரை ஏமாற்றிருக்கோம், ஆனால் அதே மாதிரி ஒன்றையும் ஏமாற்றணும்னு நினைக்கியா அப்படி இப்படின்னுங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, பணம் வர சொல்ல கரெக்டாக இருக்கணும்ல அதான் அப்படிங்கிறாங்க. முத்து உனக்கு யாருன்னே தெரியாது, அவனை கூப்பிட்டு 2 லட்சம் கொடுக்க, ஆனால் நான் அவன் டியர் ஃப்ரெண்டு, என்ன நீ நம்பாமல் கணக்கு கேட்குறேனே அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லடி, பணம் வர சொல்லும்போது நம்ம கரெக்டாக பேசிக்கிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, லாபமாக நட்டமா, நீ சாப்பிடல நான் சாப்பிடுவோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை, நம்ம அடுத்தவங்கள்ட்ட விடக்கூடாதுல்ல. இந்த பணத்தை உருவாக்க நம்ம 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், எத்தனை பேரை ஏமாற்றிருக்கோம். என்னை வந்து மனோஜ் வந்து உயிருக்குறா லவ் பண்ணான், அவனை கூட ஏமாற்ற காரணம் என்ன, அவரே ஏமாந்த கோழி, அதனால தான் நான் இது பண்ணேன் தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி இந்த பணத்துக்காக தாண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி அந்த பணம் நம்மகிட்ட இருக்குது. அந்த பணத்தை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து நல்லா இருக்க முடியும், அதுக்காக தான் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து மீனா போனிக்காங்க. மீனா எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. எங்கள் பூவை வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படியே பண்ணிகிட்ரு, அப்படி இருந்தால் பாட்டிக்கு எப்படி செயின் எடுக்க முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. என்கிட்ட எங்கெங்க பைசா இருக்குது, இப்போ இது வரைக்கும் பூ வந்து ஒரு 500 கொடுத்துருக்கேன், அந்த பணம் தான் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. 500 வச்சுருக்கியா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு இடத்துல நில்லு அப்படிங்கிறாங்க. வண்டியை ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. அப்போ தான் முத்துக்கு தோணுது, ஆகா நோ பார்க்கிங்னு சொல்லிட்டு வண்டி திருப்பிட்டாங்கன்னா அது வேறு சங்கடம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கேயும் அலையணும், சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வண்டி எடுத்து ஒரு கார் ஸ்டாண்டில் கொண்டு விட்டுதாரு. கார் ஸ்டாண்டில் விட்டானே, இது என் வீட்டம்மா வண்டி நான் அனுக்கட்டுன்னு வரமா அப்படிங்க. முத்து வண்டி எத்தனை நாளைகளும் அனுக்கட்டும், நான் என்ன பைசா வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே ரோட்டில் விட்டா ஏதாவது சொல்லுவாங்கண்ணே, தான் நீங்கள் அனுக்கட்டும்ண்ணே, ஒரு 1 ஹவர்லேருந்து எடுத்துக்கோண்ணே அப்படிங்கிறாங்க. சரி தம்பி அப்படிங்கிறாங்க. முத்து காரில் ஏறு அப்படிங்கிறாங்க. ஏறுறாங்க. என்னங்க எங்கே போகிறோம் அப்படிங்கிறாங்க. பாட்டிக்கு ரெட்டோட செங்கல் எடுக்க அப்படிங்கிறாங்க. அதான் என்கிட்ட காசு இல்லையே அப்படிங்கிறாங்க. காசு ரெடி பண்ணிட்டேன் வா அப்படிங்கிறாங்க. எப்படிங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மேஜிக், வா அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெட்டோட செங்கல் எடுக்கிறாங்க. எடுத்து இது பாட்டிக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்குங்க அப்படிங்கிறாங்க. சரி இதை வச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே சரி சூப்பராக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, எடுத்தாச்சு, இனிமேல் வந்து அடுத்தாப்புல வேறு என்ன வாங்கணும் பாட்டிக்கு அப்படிங்கிறாங்க. வேறு என்னங்க வாங்க எனக்கு தெரியலையேங்க அப்படிங்கிறாங்க. மீனா பாட்டிக்கு சேலை எடுக்கிறோம்ல எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நேராக போய் ஒரு துணி கடையில் போய் சேரீ எடுக்கிறாங்க. சேரீ எடுத்துடுறாங்க. சேரீ எடுத்த பிறகு பாட்டிக்கு 2 வளையல் வாங்கினா நல்லா இருக்குங்களா மீனா அப்படிங்கிறாங்க. எங்கள் வளையலுக்கு ரேட்டு கூட இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி நான் ஏதோ வாயில் வந்துச்சு விட்டு சேலை எடுத்துடலாம், பாட்டிக்கு நகை எடுத்துட்டோம், வேறு என்ன எடுக்கணும் மீனா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. பாட்டிக்கு வேறு என்ன எடுக்கணும்னு எனக்கு தெரியலை, பாட்டிக்கு என்ன இது பிடிக்கும், விரும்பி என்னது சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி வந்து கிராமத்தில் பண்டம்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க, நம்மளுக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் கிராமத்து சாயலில் வந்து நிறைய இயற்கை உணவுகள் சமைக்கிற இடம் இருக்குது, அங்கே நவதானிய லட்டுன்னு ஒன்று இருக்குது. பாட்டி வந்து நான் கிராமத்துக்கு போகும்போது நவதானிய லட்டு டப்பா வச்சுருந்தாங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதையும் நம்ம கிஃப்டாக கொடுக்கலாங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர் மீனா அப்படின்னு அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போகிறாங்க. நவதானிய லட்டை வாங்குகிறாங்க. மீனா அந்த நவதானிய லட்டு நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க,
தானியங்களும் நம்மளுக்கு இதில் பெய்யுறது. அதுபோக வந்து உடம்புக்கு ரொம்ப நன்மை தெரியக்கூடியது அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்போ உள்ள காலத்தில் உரம் கெமிக்கல் உணவுகளை தான் சாப்பிட்றோம். அதனால் வந்து ஆயுசுக்கு கம்மி தானே தவிர்த்து அதிகப்படி ஆக போகிறதில்ல. இப்படி நம்ம சாப்பிட்றதுனால ஆயுசும் கூடும். பாட்டி இப்படி இயற்கை உணவுகளை சாப்பிட போய் தான் வந்து எந்த கெமிக்கல் இல்லாமல் சாப்பிட போய் தான் இவ்வளோ காலம் இருந்திருக்காங்க. இன்னுங்களும் பாட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இயற்கை உணவுகளை சாப்பிடணும். மீனா, நம்மளும் முடிஞ்ச அளவு இயற்கை உணவை சாப்பிட பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இந்த மீனா சொல்கிறாங்க, அதாங்க உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து சாப்பிடணும். மருந்து அதுக்காக தேடி நம்ம இது பண்ணக்கூடாது. உடம்பை இது பண்ணுறதுக்கு உணவுலேயே நம்ம எவ்வளோ இதுக்குள்ளே மருந்தாக கொண்டு வரோமோ அதை நம்ம பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு நீ மீன் குழம்பு வச்சு அதை மாதிரியா அப்படிங்கிறாங்க. அதுதாங்க அந்த மாதிரி தான். குழம்பு வைக்கும்போது வெள்ளைப்பூடு அதுலேருந்து எல்லாமே போட்டு நம்ம உடம்புக்கு என்னென்ன ஆரோக்கியமோ அத்தனையும் வந்து குழம்பு உணவில் சமைச்சு சாப்பிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் இதை வேக உங்களை கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. மீனா, சூப்பர் மீனா, உண்மையிலே நீ எவ்வளோ படிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்து ரொம்ப கருத்தாக பேச மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க இது கருத்தாங்க, உள்ளதை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. எப்பா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன முத்து அப்படிங்கிறாங்க. இப்போ பாட்டிக்கு செயின் வாங்கிட்டோம்பா அப்படிங்கிறாங்க. செயினை காமி அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா நான் சின்ன வயசில் இப்படி ஒரு போட்டிருந்தாங்க. இந்த செயினை வந்து ஒரு வகையில் ஒரு காலத்தில் விற்க வேண்டிய சூழ்நிலைன்னு விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே செயின் எடுத்த மாதிரி எடுத்திருக்கேப்பா, உண்மையிலேயே பாரு, இந்த கிஃப்ட்டை நீ கொடுக்கும்போது பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாரு அப்படிங்கிறாங்க. எப்போமா கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு தானேப்பா பாட்டிக்கு போகிறாங்க, நாளைக்கு நான் கொடுத்துட்றேன்ப்பா, இது எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. சரி 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 அப்படி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையில் எல்லா ஏற்பாடும் கடுமையாக நடக்கு. பிறந்தநாள் ஏற்பாட்டுக்கு நிறைய பேர் வராங்க. மீனா வீட்டிலேருந்து வராங்க, சுற்றி வீட்டிலேருந்து வராங்க. ஒவ்வொருத்தர் சைடாக வந்துட்டுருக்காங்க. முத்து வாசலையே பார்த்துட்டே இருக்கிறாங்க. யாருங்க வாசலையே பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, என் சார்பில் வந்து 2 விருந்தாள் வராங்க, அவங்கள தான் பார்த்துட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து ஜீவா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்காங்க. இந்த மாதிரி, ஏய் என்னடி கிளம்பலையா அப்படிங்கிறாங்க. நான் எங்கேடி கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. இல்லை, முத்து வீட்டில் ஃபங்க்ஷனு, நீ வந்து வரணும்ல அப்படிங்கிறாங்க. நீ சும்மா ஏதாவது சொல்லணும்னு பார்த்தேன் நாட்களுக்கு, என்னையும் கூப்பிட்ற, நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ வந்தே ஆகிற, எனக்கு கம்பெனிக்கு ஆள் வேணும்ல அப்படிங்கிறாங்க. அதான் உனக்கு முத்து இருக்கானே, அவனுக்கு கம்பெனி கொடு அப்படிங்கிறாங்க. அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவன் முன்னாடி கூட பேசிகிட்டு இருப்பான், நான் உடையில சைட் அடிக்கணும் வைக்கணுன்னா கூட ஒரு ஆள் தேவையில்ல, வா அப்படிங்கிறாங்க. வேண்டாண்டி, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சிட்டி அப்படிங்கிறாங்க. கல்யாணம் தாண்டி ஆகிருக்கு, வேறு என்ன, அதனால் இப்போ என்ன பிரச்சனை, அவனை என்னோட கூட்டு போக போகிறான், எதுவும் கிடையாதுல்ல, அவன் இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமாக அவனை பார்த்து சிரிக்க போகிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, நீ நினைக்காத, நீ ஃப்ரெண்ட்லியாக நினச்சாலும் சரி தான், இல்லை லவ் பண்ணுன்னு நினச்சாலும் சரி தான், அந்த மாதிரி தான், நான் 90 கிட்ஸு தான், சரியா, நான் இப்போ உள்ள இது கிடையாது, அதனால் தூரத்துலேருந்தே பார்வை ஒன்றே போதுமே இருந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா அப்படிங்கிறாங்க. சரி சரி வாரேன், கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புறப்பட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் சுருதி அம்மாவுக்கு அவங்க அப்பா ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க. சுருதி தான் வந்து என் சொல்ல கேட்காம அந்த வீட்டுக்கு போயிட்டா, நீனும் எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கேன், என்ன தான் கதை அப்படின்னு இருக்காங்க. உங்கள்கிட்ட சொன்னோம்ல, விஜயாவோட அத்தைக்கு வந்து 80வது பிறந்தநாள், அந்த பிறந்தநாள் அவங்க சீர் சிறப்பாக கொண்டாடுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்ருக்காங்க, தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த குருவி கூடு மாதிரி ஒரு வீடு, ஏதாவது சீர் சிறப்பாக கொண்டாடுறானோ, அப்படி என்னத்தை பண்ணிடுவோம், அவர் கேக்கு வாங்கி வெட்டுவான், எதுக்கு அவன் அந்த கேக்கை 100 ரூபாய்க்கு வாங்குற கேக்கை அவனை வெட்டி திங்க வேண்டியதானே, எதுக்கு நீ அங்கே போயிட்டுருப்பியோ அப்படிங்கிறாங்க. ஏங்க, நான் வந்து சுருதி இங்கே கட்டி கொடுத்துருக்குங்க, அதனால் நான் போய்த்தானே ஆகணும் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. என்ன சம்மந்தி அப்படிங்கிறாங்க. இல்லை என் வீட்டுக்காரர் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்படியா பேசுங்க, அவங்க வராங்களா சம்மந்தி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவங்க வந்து கொஞ்சம் வெளில போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அண்ணாமலை வராங்க. என்னம்மா அவங்க வீட்டுக்காரர் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஒரு வேலையை வெளியே போயிட்டார் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி, நீங்கள் சொல்லுவது சரியாக இருக்கா, இந்த வீட்டில் உங்கள் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கீங்க, எப்போவுமே உங்கள் வீட்டுக்காரர் வரலன்னா எப்படி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் தானே இருந்து செஞ்சார், அவர் மேலே அவங்க பையன் கை நீட்டிட்டாப்புல, நீட்டும் போது அவருக்கும் அந்த வலி வேதனையும் இருக்குங்களா, அதனால தான் அவர் வரல அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்பவும் நினைக்காரு, முத்து அன்னைக்கு கை நீட்டிடக்கூடாது, ஆனாலும் வாசுதேவன் பேசுனது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்கிறேன். என்னமலை சொல்கிறாங்க. முத்து வா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. பாட்டி ரெடி ஆகிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. பாட்டி ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி என்னன்னு பாரு அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. பாட்டியை பயங்கரமாக மீன் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தோன்னா முத்து, பாட்டி நீங்கள் வாலி உள்ள மாதிரி இருக்கீங்களா பாட்டி, சேலை செமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே, இந்த சேலை நீ தானடா எடுத்திருக்க, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. பாட்டி, அவங்க கலருக்கு இது நல்லாயிருக்குன்னு நினச்சா தான் எடுத்தேன் வச்சேன் அப்படின்ட்டு இருக்காங்க.
சரி சரி, எனக்கு இவ்வளோ பெரிய அளவில் நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடுவீங்கன்னு நினைக்கல. ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரலாம்னு சொல்லி தான் உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பேரை கூப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி வராங்க. பாட்டியை பார்த்தோன்னே எல்லோரும் வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. மீன் அம்மாலேருந்து சீத்தாலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க. கையெடுத்து கும்பிட்றாங்க. இந்த சூழ்நிலையில் சத்யா வீட்டு வாசலில் நிற்கான். சத்யா உள்ளே போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி அவருக்கு குழப்பமாகவே இருக்குது. ஒருவேளை நம்ம போயிட்டா ஏதாவது மனசுக்குள்ள சண்டை கண்டை வந்திருக்கோம் மச்சானுக்கு எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காரு. இந்த சூழ்நிலையில் வீட்டு வாசலில் நின்று தயங்கி நின்றுக்கிட்டு இருக்காரு. மாடியிலேருந்து பார்க்குறாரு முத்து. இந்த மாதிரி சத்யா உள்ளே வரலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கானே, ஒரு வேளை நல்லவனா திருந்திட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஒரு வேளைங்க வந்து எதுவும் பிரச்சனை பண்ணது வரானா அப்படிங்கிறாங்க நினைக்கிறாங்க. பிரச்சனை பண்ணால் உடனே உள்ளே வந்துருக்கானே, இப்போ ஏன் வராமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாசலுக்கு போகிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, நான் இந்த விசேஷத்தில் கலந்துக்கலாமா மாமா, எனக்கும் ஆசையாக இருக்குது எங்கள் மாமா வீட்டு ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இன்னும் ரொம்ப நல்லவ மாதிரி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டதுக்கு சாரி, வீம்பு பண்ணதுக்கு வரலாமாம்மா, நானும் உங்கள் பிரச்சனை தானம்மா அப்படிங்கிறாங்க. சரி சரி, நான் எதுவும் நினைக்கல, உங்கள் அக்கா நீ வந்தால் சந்தோஷம் தான்ப்பா, சரி போ அப்படிங்கிறாங்க. சரிம்மா, ரொம்ப நன்றி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே சத்யாவை பார்த்தோன்னே மீனா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஆகா, இவர் வேறு வாசலில் போனாரு என்னன்னு சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. என்ன மீனா பதறிக்கிட்டு வரேன், ஒன்றுமே இல்லை, நான் தான் அவனை உள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் வந்து பாட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கான், நல்ல மாதிரி வந்து பாட்டிகிட்ட பேசி ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, இந்த மாதிரி இருந்தீங்க நார்மலாக தானே, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், எதுக்குங்க வாசலில் நின்று பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்க சீஃப் கெஸ்ட் நம்ம கூப்பிட்ட சீஃப் கெஸ்ட் வரல அப்படிங்கிறாங்க. யார் அந்த கனடா மேடமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், கனடா மேடமா அவங்க ஃப்ரெண்டு வரேன்னு இருக்காங்க, எப்படியும் நம்ம அவங்க வாங்கன்னு வர வைக்கிறது பெரிய அளவில் பண்ணாலும் கூட வாங்கன்னு கேட்கணும்ல, அது போக அவங்க 2 லட்ச ரூபா தரல அப்படின்னா நம்ம வந்து இப்படி ஒரு செயின் வாங்கியிருக்க முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க, அவங்க தான் பணம் கொடுத்தாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, வட்டியோ ஏதோ வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, கிஃப்டாக தரேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க, அவங்க சும்மா இருந்தாலும் நம்ம சும்மா விடக்கூடாது, நம்ம கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. மீனா, நான் எப்படி மீனா கொடுக்காமல் இருப்பேன், அவங்க கனடாவுக்கே போனாலும் அவங்க அக்கௌண்ட் நம்பர் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அக்கௌண்ட்டில் போட்டுருவேன், அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் வந்து தகுந்த நேரத்தில் உதவி பண்ணியிருக்காங்க, அவங்கள நம்ம நன்றியாக நினைக்கணும்ல மீனா, அதான் அவங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே ஜீவாவுக்கு வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது. அவங்க அங்கே கிளம்பிடுறாங்க. கிளம்புனோன்னா அவங்க ஃப்ரெண்ட்டை சொல்கிறாங்க, நான் சூப்பராக இருக்கேனா அப்படி இப்படிங்கிறாங்க. நீ சூப்பராக இருக்கடி, உனக்கு என்னடி அப்படிங்கிறாங்க. நம்ம போகும்போது ஒரு பியூட்டி பார்லர் எங்கேயும் போயிட்டு போயிடுவோமே அப்படிங்கிறாங்க. ஜீவா, ஒரு பியூட்டி பார்லரால் தான் உனக்கு பிரச்சனை வந்து நீ 30 லட்ச ரூபாயை கையிலேருந்து எண்ணி கொடுத்த, இப்போ என்னன்னா நீ எங்கே மறுபடியும் போகிறியா அப்படிங்கிறாங்க. நான் தான் கொடுத்துட்டேனே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு பார்லருக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு பார்லருக்கு போகிறாங்க. அந்த பார்லரில் போய் நிற்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, பார்லரில் வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட, ஜீவா வந்து பொண்ணு மாதிரி ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. மேடத்துக்கு கல்யாணமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், கல்யாணம் மாதிரி தான், மாப்பிள்ளையை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஜீவாவும் சிரிக்கிறாங்க. அங்கே பார்லரில் பயங்கரமாக மேக்கப் போட்டு விடுவாங்க. அப்புறம் அப்போ தான் நினைக்காங்க, ஆகா, முடி நம்மளுக்கு கட்டையாக இருக்க, ஃபாரினில் இருக்க மாதிரி நம்ம வெட்டிட்டோம், நம்ம இந்த தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி இருக்கணுமே அப்படிங்கிறாங்க. உடனே பார்லரில் சொல்கிறாங்க, மேடம் எங்கள்கிட்ட வேணால் ஒட்டு முடி இருக்கு மேடம், நாங்கள் அதை வச்சு இது பண்ணி விட்றோம் அப்படிங்கிறாங்க. இருக்கா அப்படிங்கிறாங்க. இருக்குது மேடம், சரி முடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி பெரிய கூந்தல் மாதிரி ரெடி பண்ணுதாங்க. ரெடி பண்ணிட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. செமையாக இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீ இவ்வளோ பெரிய முடி வச்சா நல்லா இருக்காது, பேசாமல் ஒரு சேரீ கட்டிடலாம் அப்படிங்கிறாங்க. நேராக ஒரு துணி கடைக்கு போகிறாங்க. அங்கே போய் ஒரு பட்டு சேலை எடுக்கிறாங்க. பட்டு சேலை எடுத்து உடனே அங்கே ஜாக்கெட் அடிக்கிறாங்க. அடித்து ஒரு 1/2 ஹவரில் அதை எடுத்து போடுறாங்க. இங்கே முத்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, நம்ம சீஃப் கெஸ்ட் மட்டும் வரல, எல்லோரும் வந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை எல்லாருக்குமே சாப்பாடை பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட வந்தவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ கார் டிரைவர் எல்லாருமே வராங்க. இங்கே விஜயா மோரை முஞ்சி தூக்குறாங்க. இது வீடா சத்திரமா, ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டுருக்கான். இந்த வீட்டில் எவ்வளோ பெரிய சம்மந்திலாம் வந்திருக்காங்க, ஸ்ருதி அம்மா வந்திருக்காங்க, பெரிய பெரிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்ருக்கேன், பார்வதி பார்த்தியா தேவையில்லாத வேலை அந்த முத்து வச்சுட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. உன் சார்பில் உன் சம்மந்தி இப்போ நான் கார சம்மந்தி கூப்பிட்ருக்கேன், அவன் சார்பில் யாரையும் கூப்பிட்டு போகிறான், சும்மா இரேன் அப்படிங்கிறாங்க. இந்த அத்தை மட்டும் போட்டு இந்த முத்துங்கும் மீனாவுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் அத்தை போன பிறகு தான் உனக்கு இருக்குது, முத்து வச்சு செய்ய போகிறான் பாரு அந்த நகை விஷயத்தில் அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க அத்தைக்கு ஃபங்க்ஷன் சொல்லி அவன் ஃப்ரீயாக விட்டுட்டான், இது வந்து மற்ற நார்மலான காலகட்டத்தில் இப்படி நடந்திருக்கோம்னா அவன் விடவே மாட்டான், எனக்கு முத்து பற்றி தெரியாதா, சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன் வச்சிட்ருக்கேன் என்ன அப்படிங்கிறாங்க. என்ன செஞ்சிடுவான் அப்படிங்கிறாங்க. என்ன செஞ்சிடுவானா, நீனும் பையன் மனோஜும் இந்த வீட்டில் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு அவன் ஏதாவது பண்ணுவான் அப்படிங்கிறாங்க. அப்படி வேறு பண்ணுவானா அப்படிங்கிறாங்க. பிறகு அவன் பொண்டாட்டிக்கு போட்ட நகையை நீங்கள் வந்து
நீங்கள் வந்து தும்சம் பண்ணிங்கன்னா அவங்க சும்மாடுவானா அப்படி இப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் ஜீவா வந்து வீட்டு வாசல் நின்றுட்டு முத்துக்கு ஃபோன் அடிக்காங்க. முத்து நான் அவங்க வீட்டு வாசலுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. மேடம் வாங்க மேடம் வாங்க மேடம் மீனா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடு மேடம் மீனா அப்படிங்கிறாங்க. வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜும் ரோகிணியும் வந்துட்டு பாட்டிக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க பாட்டிக்கு சின்னதாக ஒரு 2000 3000 ஒரு சின்ன மோதிரம் எடு ரோகிணி அப்படிங்கிறாங்க. 2000 3000த்துக்கு உங்கள் பாட்டிக்கு மோதிரம் எடுக்க முடியுமா? இந்த முத்துவே வந்து 8 வட ஜங்கிலி எடுத்து வந்திருக்கானா, அது சபையில் போட அவங்க தயார் நிலையில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எதுவுமே செய்யலைன்னா நல்லா இருக்காது. கண்டிப்பாக நம்ம ஏதாவது செஞ்சால் தான் முடியும் வைக்கும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே என்கிட்ட பணமே இல்லையே ரோகிணி அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட பணமே இல்லையா? கையில் 1,00,000 இருந்துச்சு அது எங்க? நான் ஒரு 3,00,000 நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த முத்தோடு நம்ம பெரிய ஆளாக இருக்கணும். கூட 1,00,000 நம்ம செலவு பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4,00,000 நகை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு சொல்கிறாங்க மனோஜுங்க பாருங்கள் நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோ 2வது புறம் சரியா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க உனக்கு தான் நிறைய பணம் இருக்குது ரோகிணி மலேசியாவில் அப்படிங்கிறாங்க. அது இருக்கட்டுங்க அது 2வது புறம். ஆனால் நம்ம பங்குக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நாங்கள் செய்ய தானே செய்யணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம வந்து மற்ற நேரத்தில் செய்கிறோமோ செய்யலை இந்த நேரத்தில் நம்ம செஞ்சு தான் ஆகணும். செய்யலைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. சுருதி அம்மா பணக்காரங்க அவங்க ஏதாவது செய்யறதுக்கு வழி வச்சுருப்பாங்க. முத்தே செய்யும்போது நம்ம செய்யலை அப்படின்னா அந்த வீட்டில் நம்ம தான் ரொம்ப தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்கும். அதுபோக அந்த முத்து அந்த சபையில் நம்ம ரொம்ப கேவலமாக பேசுவான். பெரிய பர்னிச்சர் கடை ஓனரு நம்ம பெரிய சொந்தமாக பார்லர் வச்சுருக்கு. ஆனால் அந்த பாட்டிக்கு ஒன்றும் செய்யறதுக்கு உங்களுக்கு மனசும் வரல அதுவும் வரல. இல்லை உங்கள்கிட்ட காசு தான் இல்லையா? இல்லை நான் காசு நான் ரெடி பண்ணி தரணுமா அப்படின்ற மாதிரி பேசுவான். அது சரி வராது. அதனால் வந்து தான் நான் வந்து கடை வாங்கி வச்சுருக்கேன். வட்டிக்கு வாங்கியிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. வட்டிக்கு வாங்கியா? இல்லை என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துருந்தோம்ல அதை நான் வாங்கிட்டு வந்தேன். என்கிட்ட நித்யா பணம் வாங்கியிருந்தா அதை தந்துட்டா அப்படின்னு. நித்யாவுக்கு நானே ஏன் பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் இப்போ பாருங்கள் நீங்கள் சொன்னது சரி தான். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் தகுந்த நேரத்தில் பணத்தை ரிட்டர்ன் தந்துட்டா. அந்த மாதிரி நித்யா என்கிட்ட கரெக்டாக இருப்பா அப்படிங்கிறாங்க. நித்யா மாதிரி தர டிக்கெட்லாம் நீ வந்து பழகாத ரோகிணி. உன் லெவல் வேறு. நீ சொந்தமாக பார்லர் வச்சுருக்க. அது போக வந்து பெரிய பணக்காரி. அவள் சாதாரண ஒரு வேலை பார்த்து சாப்பிட்டு கிடக்கிறவா. அவட்டெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் நான் இந்தியாவுக்கு மலேசியாவிலேருந்து வரும்போது வந்து எனக்கு காதலாக இருந்தது அந்த பிள்ளை தான். எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டுக்கிட்டு எங்கே போனே தெரியாமல் நிற்கும்போது பஸ் ஸ்டாண்டில் அந்த பிள்ளை தான் வந்து பேசிச்சு. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த பிள்ளை கூட தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ மலேசியாவிலேருந்து எத்தனை வருஷத்துக்கு மட்டும் வந்த ரோகிணி அப்படிங்கிறாங்க. மலேசியாவிலேருந்து வந்து அப்படின்னு சமாளிக்காங்க. ஆகா எதையாவது சொன்னோம்னா கூட்டி கழித்து பார்த்தாலும் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இப்போ இதாக முக்கியம் நம்மளுக்கு வந்து பார்ட்டி ஃபங்க்ஷன் தான் முக்கியம் வாங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அங்கே என்ன சாப்பாடு என்ன பெரிய சாப்பாடாக ரெடி பண்ணியிருக்க போகிறாங்க. நம்ம ஏதாவது பக்கத்தில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டு போவோம். நேரம் ஆயிடுச்சுல மதியம் சாப்பாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. மனோஜ் வீண் செலவு எதுக்கு? பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செலவு பண்ணக்கூடாது. இப்போ பாட்டிக்கு வேறு நகை செலவு பண்ணிட்டவங்க கை காசை வச்சு தான் நம்ம இப்போ ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும் வைக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணி நினைக்காங்க நம்மளே இந்த காசை வட்டிக்கு தான் வாங்கியிருக்கோம். வட்டி வேறு கொடுக்கணும். இப்படி நம்மளுக்கு கடன் பெருகிட்டே போகுது. என்றைக்கு அந்த பேங்க்காரன் வந்து நம்ம வண்டவாளத்தை தண்டவாளத்தை போகிறோம்னு தெரியல அப்படி இப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு பேங்க்காரங்க வட்டியே கட்டலையே வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா நம்ம ரோகிணி லிஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வசூல் பண்ணதை பாய்ஸ்ட்டை கேட்குறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட வசூல் பண்ண வீட்டுக்கு போனீங்களா வச்சிங்களா அப்படிங்கிறாங்க. சார் அந்த பொண்ணு ஒவ்வொரு வீடாக மாற்றிட்டுருக்கு. அவன் ஹஸ்பண்டோட அட்ரஸ் ஆதார் கார்டெல்லாம் வாங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஏன் தாமதம் பண்ணிகிட்ருக்கீங்க நேராக அந்த வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. பேங்க்கில் உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து சரி சார் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ரோகிணியும் மனோஜ் வந்து நகை எடுத்து வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது பாட்டி வந்து எல்லோரும் இருக்கீங்களா மனோஜ் ரோகிணி மட்டும் இருக்காங்களா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே உங்களுக்கு ஏதாவது நகை வாங்கி போடணும்னு சொல்லி தான் அத்தை போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் அத்தை சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்லி சீனை போடுதாங்க. நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. நம்ம சொல்லலைங்கிறது நம்ம அத்தைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியும் போலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படி முடிச்சிட்ருக்காங்க. உடனே பையன் வராங்க. அத்தை நல்லா இருப்பீங்க. நீங்கள் எப்போவுமே என்ன சத்தம் போடுவீங்க வைப்பீங்க. ஆனால் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த மீனா அம்மா மூலியோ அந்த பூக்காரி முன்னாடியே என்னை வந்து எதுவும் சத்தம் போட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க. என்ன பூக்காரியா? இனிமேல் ஏதாவது சொன்னோன்னா பிச்சிருவோன்னு பிச்சு அப்படிங்கிறாங்க. நல்லா இருப்பீங்க. சுருதி அம்மா என்னை ரொம்ப ஒரு மாதிரி கவனமாக நினைப்பாங்க. அதனால் வந்து அவங்க முன்னாடி தயவு செய்து என்ன எதுவும் பேசிடாதங்க அத்தை அப்படிங்கிறாங்க. நான் பேசாத மாதிரி நடந்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. சரித்த நான் நடந்துக்கிறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வாங்க எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க எல்லாருமே நகையை போடுறதுக்கு தயாராகிறாங்க. அப்போ சுருதி அம்மா சொல்கிறாங்க என் சம்மந்தி தான் ஃபஸ்ட்டு போடணும் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன முதல் மரியாதைக்கு அந்த ஃபங்க்ஷன் நடத்திட்டுருக்கோம். எனக்கு 80 வயசு ஆகிட்டு சாதாரணமாக ஒரு கோயிலுக்கு போய் இந்த கதையை முடிச்சிருக்கலாம். என் பேரன் முத்து இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கான். அவன் தானே முதல்ல செய்யணும் அப்படிங்கிறாங்க.
உடனே சுருதி அம்மா சொல்கிறாங்க, சம்மந்தி அவங்க செய்யட்டும், அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பாட்டி என் அன்பு என்றைக்குமே பாட்டி மேலே இருக்கும், அவங்களே செய்யட்டும் பாட்டி அப்படிங்கிறாங்க. பாத்தியா வச்சியா இவ்வளோ பெருந்தன்மை இந்த முத்துக்கு மீனாவுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி அம்மா வராங்க. வந்தவுடனே 2 பவுன் சங்கிலியை வந்து கழுத்தில் போடுதாங்க. போட்டோடனே பார்த்தீங்களா அத்தை, 2 பவுனில் செயின் போட்டிருக்காங்க. உங்கள் பேரை முத்துக்கும் மீனாவுக்கும் என்னது இருக்க போகுது, ஒன்றும் இருக்க போகிறது கிடையாது, எதையோ எடுத்துருக்கோம்னு சொன்னாங்க, ரெட்டை உடஞ்சங்கிலின்னு சொல்லிட்டு. பார்த்தா அது கவரிங்கோ என்னவோ அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, கவரிங்கோ அது தங்கமோ, அவன் அன்பு அதில் இருக்குது, அது எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க. பாட்டி பில்லோட வேணா தரேன், மீனா அந்த புல் எடுத்து வா அப்படிங்கிறாங்க. மீனா புல் எடுத்து வராங்க. அத்தை இதை பிடிங்க, இது கவரிங்கா தங்கமாங்கிறது வந்து நீங்கள் அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தான்னு சொல்லி பிள்ளை கொடுக்குறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் நகையை ரெட்டு உடஞ்சங்கிலியை போடுறாங்க. இதை பார்த்தோன்னா சுருதி ரவியெல்லாம் கையை தட்டுறாங்க. சுருதி பக்கத்தில் அவங்க அம்மா வராங்க. ஏண்டி அந்த முத்து மீனாவே செய்யும் போது நீங்கள் வீம்புக்காக செய்ய வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அம்மா அந்த ஃபங்க்ஷன் உள்ள செலவு எல்லாமே நான் ஏற்றுக்கிட்டேம்மா அப்படிங்கிறாங்க. உன் செலவில் தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கா அப்படிங்கிறாங்க. அதை ஏற்பாடு பண்ணதெல்லாம் முத்து, மீதி செலவெல்லாம் என்னுடையது தான், சாப்பாட்டிலேருந்து எல்லாமே என்னுடைய செலவு தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, என் பொண்ணு நீ கற்று விட்டு கொடுக்கல அப்படின்ட்டு இருக்காங்க. இதை வந்து ரவி கேட்டுறாரு. உன்னை சுதிங்க வா அப்படிங்கிறாங்க. என்ன ரவி அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா சும்மாவே இருக்க மாட்டாங்களா, எதையாவது ஒன்று கிளப்பி விட்டு தான் இருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. ரவி அவங்க பிறவி குணமே அது, அவங்க என்னன்னாலும் பண்ணிட்டு போட்டு நம்ம அதை காமெடியாக நினச்சிட்டு விட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்படி சுருதி இப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. ரவி ஒன்று நான் வேணும்னு கட்டியிருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு உன்னையும் குடும்பத்தையே பிடிக்காது, அதுக்காக நான் அப்படி இருந்துக்கிட முடியுமா, நான் அவங்களுக்கு மகளாக அந்த நேரத்தில் சரி அப்படின்னு வேண்டிதான் சமாளிச்சுட்டு அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சுருதி நீ கடைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. ரவி நீ கடைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் இன்றைக்கி நான் கேட்டதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு, நான் கேட்ட உணவுகளையும் தந்துக்கிட்டு, இந்த கூட்டு குடும்பத்தில் நின்று சமாளிச்சுட்டு இருக்கேன், இப்படி பையன் கிடைக்க நானும் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ல அப்படிங்கிறாங்க. நான் தான் பாட்டிக்கு செயின் எடுத்துட்டேன், அவன்கிட்ட சொன்னோம்ல, சொல்லவே இல்லை, சொன்னேன் நீ தான் கவனிக்கல, வா பாட்டிக்கு செயினை போடுவோம்னு சொல்லி பாட்டிக்கு வந்து செயினை போடுதாங்க. இந்த சூழ்நிலை ஃபோட்டோலாம் பயங்கரமாக எடுத்துகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை ஜீவா ஓரமாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ முத்துட்ட கேட்குறாங்க, முத்து நீங்கள் எல்லாம் போட்டிங்களா, நான் பாட்டிக்கு செய்ய வேண்டியது செய்யலாமா அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் பாட்டிக்கு நான் ஒரு மயிறு மோதிரம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே மேடம் அதெல்லாம் வேண்டாம் மேடம் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து 5 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வைர மோதிரம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை கொண்டு போடுதாங்க. இதை பார்த்தோன்னே அந்த பாட்டி என்னம்மா இதெல்லாம் போடுத, ஃபங்க்ஷனுக்கு வந்தால் போதாதம்மா அப்படிமா, வந்தால் போதாதாம்மா அப்படின்னு இருக்காங்க. இல்லை முத்து எனக்கு வேண்டியவங்க, அவங்களுக்கு நான் வந்து செஞ்சு தான் ஆகணும் அப்படி அப்படிங்கிறாங்க. மீனா பார்க்குறாங்க. மீனாவும் பார்வை முத்தை வந்து நம்ம வீட்டுக்காரர் வந்து உத்து உத்து பார்த்துட்ருக்காங்க. அதுபோக வந்து அவருக்கு நான் வேண்டியவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து மீனாவை பார்த்துக்குறாங்க. ஆஹா மீனா நோட் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஓரத்தை போட்டு ஓரமாக இருக்காங்க. ஏய் ஜீவா, பொண்ணு அந்த முத்தோட ஒய்ஃபு நோட் பண்ணுறா, நீ கரெக்டாக இரு, அந்த பொண்ணு பார்க்காத போது வேணால் முத்தை பார்த்துக்க, நீ பார்த்துட்டே இருந்த அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணு மனசு டவுட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அது சொல்லுதியோ, சரி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் முத்துக்கு ரொம்பவே சந்தேகம். அந்த மேடத்துக்கு வந்து முடி கட்டையாக தான் இருந்துச்சு, டவால்னு பெரிய முடி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனா எனக்கு ஒரு சில டவுட்டு அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த மேடத்துக்கு வந்து முடி கட்டையாக தான் இருந்துச்சு, இப்போ எப்படி பெருசாகிட்டு அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க பெருசாகும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியலையே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எனக்கும் தெரிலங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா நீ லேடிஸ்னு உன்ட்ட கேட்டால், மீனா வேறு எதுவும் அது சௌரி முடி மாதிரி எதுவும் வச்சுருப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா முத்து பார்க்குறாங்க. ஆமாங்க, பாதி வந்து சௌரி முடி தான் பார்க்க தெரியுது அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படியா, அதான் நான் திடீர்னு முடி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, அதான் கேட்டேன், சரி அப்படிங்கிறாங்க. முத்தை பார்க்குறாங்க மீனா. இவர் மேலே எந்த இதுவுமே இல்லை, ஆனால் அவங்க தான் வந்து இவரை உத்து பார்த்துட்ருக்காங்க, இதில் என்ன கதை இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது மனோஜும் ரோகிணி வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தோடனே ஏய் மனோஜ் எங்கடா போனா அப்படிங்கிறாரு முத்து. இந்த சூழ்நிலையில் இப்போ ஜீவா பார்க்குறாங்க, இது மனோஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா ஒரு ஓரமாக இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணியும் வராங்க. வந்தோடனே ரோகிணி நீ என்ன எடுத்து வந்திருக்க, நீ போடுமா அப்படிங்கிறாங்க. நேராக சபையில் போய் செயினை போடுறாங்க. இது எடுக்க தான் போனீங்களா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு திரும்பி பார்க்காங்க மனோஜ். அங்கே எதிர்த்தாப்புல ஜீவா உட்காந்துருக்காங்க. ஜீவாவை பார்த்தோன்னு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. உடனே இப்போ ஷாக்காகி நின்றோடனே நீ மனோஜ் ஃபோட்டோவுக்கு சிரிக்கணும்ல அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறாங்க. டேய் ஓடகாலி ஒழுங்கா சிரிடா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏய் என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அவன் ஒழுகாளி தானே, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து. உடனே என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் வந்திருக்காங்க முத்து, இப்படி பேசாத வைக்காத அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே
மனோஜ் வந்து ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாரு. ரோகிணிகிட்ட அப்படி கண்ணை காட்டுறாரு, அங்கே பாரு அப்படின்ட்டு. ஜீவாவை பார்த்தோன்னா ரோகிணியும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஆகா, ஜீவா வந்து கட்டி சோறு அவுத்தானா நம்ம கதை நாரிடுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏடி ஏண்டி நீ எதுக்கு நீங்கள் வந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே முத்து வராரு. நீங்கள் என்ன மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? அந்த ஓடுகாலி தான் ஒரு மாதிரி பேசுவோம், நீங்கள் இப்போ பேசிட்டீங்களேண்ணே, அவங்க நான் கூப்பிட்டு வந்தால் கெஸ்ட்டு அப்படிங்கிறேன். என்ன கெஸ்ட்டு? இவ தான் அவங்க அண்ணன்கிட்ட ஏமாற்றிட்டு போனவா? இல்லை வெளியே போய் சொல்லுங்கள், எங்கள் அண்ணன்கிட்ட ஏமாற்றிட்டு போனவளா அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் என்ன மேடம் அப்படிங்கிறாங்க. முத்து நான் சொல்கிறேன் இதுக்கு விட, உங்கள் அண்ணன் எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் அண்ணன்கிட்ட 27 லட்ச ரூபா வாங்கிட்டு போனது நிஜம். ஆனால் அந்த 27 லட்ச ரூபாய்க்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 3 லட்ச ரூபா வட்டியாகவும் சேர்த்து 30 லட்ச ரூபாய்ட்ட வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன மேடம், எங்கள் அப்பாட்டிருந்து எங்கள் அண்ணன்கிட்ட போன பணத்தை நீங்கள் வாங்கினீங்களா? அதையும் இவன்கிட்ட நீங்கள் திருப்பி கொடுத்தீங்களா அந்த ஓடுகாலிட்ட? அதுவும் 3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்காகிறாரு. ஆமாம் முத்து, நீங்கள் ஸ்டேஷனில் அன்றைக்கி நின்றீங்களே, ஆமாம் அன்றைக்கி சாட்சி கையெழுத்து கூட போட்டிங்களே, நான் அதை வந்து பணத்தை கொடுத்து க்ளோஸ் பண்ணும்போது தான் நீங்கள் கையெழுத்து போட்டீங்க அப்படிங்கிறாங்க. மேடம் நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருக்கலாமா மேடம் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாதுல முத்து, இவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு. மனோஜ் உங்களுக்கு என்ன உண்டு அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன் மேடம் அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காகிறாங்க. உடனே என்கிட்ட பணத்தை வாங்கிட்டாங்க முத்து அப்படிங்கிறாங்க. உடனே டேய் ஓடுகாலி, எங்கள் அப்பா பணத்தை வச்சுக்கிட்டு தான் நீ வந்து கம்பெனி ஆரம்பிச்சுட்டு உன் மாமனார் பணம் சொல்லிட்டு எழுதியோ, பூதுளி பிஞ்சிரும். ஒழுங்கு மரியாதையாக வந்து அந்த ஃபர்னிச்சர் கடை வந்து வீட்டு பொங்கல் வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரவின்னு சொல்கிறாரு, டேய் மனோஜ், இவ்வளோ சீப்பாக நீ இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலடா. அப்பா பணம் வந்திருக்கு, ஒரு வார்த்தை அப்பாட்ட சொல்லியிருக்கலாமாட்டா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இந்த கதையெல்லாம் நம்ம பிறகு பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, இப்போ நான் சும்மா விடக்கூடாதுப்பா, இனிமே இந்த முத்து வந்து யாருன்னு காட்டியே ஆகணும்பா, இந்த மனோஜும் இந்த ரோகிணி வீட்டிலே இருக்கக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அப்புறம் அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்துங்க பாரு, இந்த நேரத்தில் தான் நீ ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இந்த வீட்டில் எல்லாருக்குமே வந்து விசேஷத்துக்கு வந்திருக்காங்க, நம்ம சொந்த பந்தத்தில் எல்லாம் வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது பண்ணால் அது ரொம்ப தப்பாக தெரியும், ரொம்ப அசிங்கமாக தெரியும், நம்ம குடும்பத்துக்கு இழுக்கு. அதனால் எல்லோரும் போட்டு நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, இவனுக்கெல்லாம் ஒரு 2 கொடுப்பு கொடுத்துட்டு தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம பரவாயில்ல பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஜீவாவுக்கு கையெடுத்து கும்பிட்றாங்க. மேடம் நீங்கள் ரொம்ப பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, அவர் உங்கள் அண்ணனே தெரியாது, ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர்கிட்ட அந்த பணத்தை நான் எட்டு போனேன். அதை வச்சு இன்றைக்கி நல்லா சம்பாத்தியம் பண்ணி நல்லா இருக்கேன். ஆனால் அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டு, அது போக அதுக்கு வட்டியாக 3 லட்ச ரூபாயும் கொடுத்துட்டேன். ஆனால் அவங்களெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு அவர் இருப்பார்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பெரிய அளவில் உதவி செய்யணும்னு நினச்சேன். இந்த உதவியை நான் செஞ்சுட்டேன். அந்த பணத்தை வந்து அவங்ககிட்ட வச்சுக்காதீங்க. அவர் அந்த பணத்தில் தான் வந்து கண்டிப்பாக ஃபர்னிச்சர் கடை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கடையை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிருங்க. அவர் வந்து உங்கள்கிட்ட பணத்தை தரணும்னு அவர் நினச்சதே இல்லை. ஒரு காலத்தில் அவரை லவ் பண்ணும்போது கூட எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிட்டு வந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவார். யாரையும் ஏமாற்றுறதுக்கோ வைக்கிறதுக்கோ அசர மாட்டார். அது போக வந்துட்டு அவர் சுயநலமாக இருக்கணும், அப்படி அவர் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் நினைப்பார். அதனால தான் அவர் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாக தூர போயிட்டேன். அதனால் புரிஞ்சுக்காத முத்து, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. மேடம் சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, உங்கள் அண்ணனையே நான் ஏமாற்றிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், ஒரு சூழ்நிலையில் பணம் வாங்கினீங்க, திருப்பி கொடுத்துட்டீங்க, நீங்கள் கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களை ஏதாவது சொல்லலாம். இப்போ பாருங்கள், நான் கூட உங்களுக்கு 2 லட்ச ரூபா தரணும் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, நான் இது வந்து அன்பில் கொடுத்தது, தயவுசெய்து இந்த பணத்தை வந்து உங்களுக்கும் எனக்கு இருக்கிற அன்பை நீங்கள் பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்து மீனா சொல்கிறாங்க, நான் கூட அந்த மேடத்தை என்னமோ நினச்சேன், அவங்க 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு அதை வேண்டாம்னு சொல்லிட்டு மனத்தன்மை யாருக்கு வரும்? அது போக உங்கள் அண்ணங்கிட்ட பணத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க, ஆனால் இவர் வந்து நம்மளை ஏமாற்றிருக்காரு, வச்சுருக்காரு. ஆனால் இன்றைக்கி நிலமையில் நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். ஆனால் இன்றைக்கி பாட்டிக்கு ஃபங்க்ஷனாக இருக்குது, ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா நம்ம கண்டிப்பாக கேட்டே ஆகணும். நான் கேட்கலனா கூட நீங்கள் கேட்டே ஆகணுங்க அப்படிங்கிறாங்க. மீனா, இன்றைக்கி பாரு வேடிக்கையை, பாட்டிக்கு ஃபங்க்ஷன் மட்டும் முடியட்டும், இந்த ஓடுகாலி என்ன ஆறான்னு மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. சரிங்க வாங்க, வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பரிமாறுறாங்க. உடனே மச்சான் வந்து கோவப்படுவார்னு நினச்சேன், இன்றைக்கி நார்மலாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சிரிச்சிட்ருக்காரு. இந்த சூழ்நிலை சத்யா அங்கே வா சாப்பிடு அப்படிங்கிறாங்க. சத்யா கூப்பிட்டதை பார்த்தோன்னா வச்சியா, சத்யாவுக்கும் எனக்கும் எதிரும் புதிரும் நினச்சோம், வச்சுனா நல்லா அன்பாக கூப்பிட்றானே, இந்த ரோகிணி மனோஜும் இன்னும் ஏமாத்தலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு கடுப்பில் இருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.